வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷன் கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை ஜூம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ஜூம் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா இந்த அலார்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். மறுபடியும் நீங்கள் சென்டு இல்லை டெலிட் வேணால் டெலிட் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்டாப் வேணால் ஸ்டாப் கொடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவான்னு கேட்கும். சென்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வாய்ஸ் மெசேஜ் சென்ட் ஆகிடும். தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பழைய ஜியோ ஃபோனுக்கும் புது ஜியோ ஃபோனுக்கும் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். ஆல்ரெடி நான் ஜியோ ஃபோன் 1 அதை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஜியோ ஃபோன் இது. இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்க ஜியோ ஃபோன் இது. ஸோ உள்ளே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோனு, அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது. ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஜியோ ஃபோனுக்கும் இந்த ஜியோ ஃபோனுக்கும், அதாவது ஜியோ ஃபோன் 1 இது, ஜியோ ஃபோன் 2. ஸோ இது ரெண்டுத்தையும் க்ளோஸபில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டனோட குவாலிட்டியை ரொம்பவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரெண்டுத்தையும் அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த சவுண்ட் வந்து நல்லா கிளியராக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதோட பட்டன் குவாலிட்டி உண்மையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பழைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்ததுனால ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். அதேமாதிரி இந்த ஜியோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா பழைய ஜியோ ஃபோனை விட உங்களுக்கு ப்ரெஸ்ஸிங், அதாவது அந்த பட்டனோட குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா ஃபுல்லாகவே ரப்பர் மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு உருவாக்கியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் போல் கேமரா ஒரே மாதிரி தான் இருக்குது. பொசிஷனில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவோட பொசிஷன் ரைட் சைடில் இருக்க புது ஃபோனில், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஃபோனில் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. மெனு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஃபோனோட புது ஃபோனில் உங்களுக்கு மெனுஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே ஷார்ட்கட்டில் உங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக எல்லாமே ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹேங்கிங் இஷ்யூ, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ண, இப்போ ஒரு 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 வாட்டி ப்ரெஸ் ஆகும். அந்த மாதிரி இஷ்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா அவங்க தரப்புலேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெனுவிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது இந்த லெஃப்ட் சைட் பட்டனுக்கு பார்த்தீங்களா, ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ஷார்ட்கட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸு, அதுக்கப்புறம் ஆப் ஸ்டோரு, அதுக்கப்புறம் ஹலோ ஜியோ ஆப்பு, அதுக்கப்புறம் ஜியோ 7, ஜியோ டிவின்ற எல்லா ஆப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா இந்த அலார்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணணும், இல்லை எல்லாமே கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிளியர் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு டெலிட் ஆகிடும். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக இப்போ மெசேஜில் போய்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணால் ஒவ்வொரு மெசேஜை ஓப்பன் பண்ணி கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே டீட்டெயிலாக ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ ஸ்டோர். ஸோ இந்த ஜியோ ஸ்டோரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வாட்ஸ்அப், யூடியூப், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட அப்ளிகேஷன் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் வழியாக நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். முன்னை விட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூடியூப் வேணும், இல்லை வேறு ஏதாவது ஆப்ஸ் வேணும்னா தாராளமாக இதில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான தேவையான அப்ளிகேஷனை தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் அது உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கெட்டின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். அடுத்து புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜியோ கேம்ஸ். ஸோ இந்த ஜியோ கேம்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் ஒர்க் ஆகுது. இப்போ வெப்பேஜில் கேம்லாம் விளாடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதாவது உங்களுக்கு ப்ரௌசர் மூலிமா கேம் விளாடுவாங்க. அதே கான்செப்டில் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆன்லைன்றதுனால ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன ஸ்க்ரீனுன்றதுனால உங்களுக்கான எல்லா கேம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே ரன் ஆகிடுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ ஆப் வந்து கொடுத்துருக்காங்க, ஜியோ 7ன்ற ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே கேட்டுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஜியோ டிவி ஆப் கொடுத்துருக்காங்க. ஜியோ டிவி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் எப்படி டிவிஸ்லாம் பார்க்குறோமோ அந்த டிவி ஆப்ஷன் எல்லாமே இதில் தாராளமாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். இதில் சன் டிவி வருமானன்றது எனக்கு சந்தேகம். பட் ஆனால் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுமே இதில் கவர் பண்ணியிருக்காங்க. டிஸ்னி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி சேனல்ஸ், அந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய சேனல்ஸும் இருக்குது.
ஒரு சில சேனல்ஸ் மட்டும் தான் இதில் இல்லை. அது வந்து மேபி ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மெனு. ஸோ இப்போ வந்து மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெகுலராக இருக்க மெனு தான். அடுத்த இதில் இருக்க ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷன் கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை ஜூம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ஜூம் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வால்யூம் வேணும்னா நீங்கள் தாராளமாக இதில் வச்சுக்கலாம். ஸோ இதில் இருக்க ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்களால் பார்த்துக்கவும் முடியும். அதேமாதிரி உங்களால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கவும் முடியும். ஸோ இந்த மை ஸ்டேட்டஸ் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணுமா, சென்ட் பிக்சர், அதுக்கப்புறம் சென்ட் வீடியோ, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் வச்சுக்கலாம். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நடு பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த நடு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவான்னு மறுபடியும் கேட்கும். மறுபடியும் இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். மறுபடியும் நீங்கள் சென்டு இல்லை டெலிட் வேணால் டெலிட் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்டாப் வேணால் ஸ்டாப் கொடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவான்னு கேட்கும். சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வாய்ஸ் மெசேஜ் சென்ட் ஆகிடும். ஸோ நார்மலாக இதுக்கு இருக்க மாதிரி தான். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் மூலியமாகவே உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிற ஆப்ஷன் ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேமரா குவாலிட்டி தான். ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த என்னோடய ஃபோட்டோஸ்லாம் நான் எல்லாமே இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ என்னோட பழைய அதாவது இந்த ஃபோன்லேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. ஸோ இப்போ இது ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள். உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எடுத்ததான்றது எனக்கே சந்தேகமாக இருக்குது. அந்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா இந்த கேமரா குவாலிட்டி உண்மையாகவே சூப்பராகவே எடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவும் சரி, பேக் கேமராவும் சரி. ஸோ உங்களுக்கு கேமரா வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். கேமரா ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரான்னு அப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ரெசல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் லோன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஷட்டர், அதே வந்து உங்களுக்கு செல்ஃப் டைமர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் லைன்ஸ் வேணுமான்றது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோ கேலரி அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு கேலரியோட அந்த ஃபோட்டோஸ் வேணும்னா நீங்கள் இங்கேருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ மோடு வேணுமா, வீடியோ மோடு வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கேலரியை ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அடுத்து ஃபைல் மேனேஜர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபைல் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு வேணும்னா தாராளமாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் மெமரி கார்டு எதுவுமே போடலை. அடுத்து கொடுத்துருக்க இந்த ஜியோ ஃபோனில் இருக்க ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம். ஸோ உங்களுக்கு எஃப்எம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஹெட்ஃபோன் எல்லாமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டர்ன் ஆன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆன் ஆகிடும். இதில் ஹெட்ஃபோன்ற ஆப்ஷனே கிடையாது. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜியோ ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ரௌசர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் இது வழியாகவே இந்த தாராளமாக லாகின் பண்ணிக்கலாம். யூடியூப் அந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் மூலிமா நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் தாராளமாக இந்த ப்ரௌசர் மூலிமா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் மவுஸ் பாயிண்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக வேணுமோ தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சிங் ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது டிப்ஸ் எதாவது தெரிஞ்சுக்கணும், ப்ரௌசிங் பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஹேஷ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரௌசர் எப்படி யூஸ் பண்ணுறன்ற எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோ டு டாப்பு, 0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கோ டு எண்டு, அதாவது இந்த பேஜோட எண்டு பேஜுக்கு வந்துடும். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் இன், 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் அவுட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே அப்படியே ப்ரெஸ் பண்ணி வந்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் 5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் போயிடும். இப்போ நீங்கள் எதாவது ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஜூமிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த பேஜோட லாஸ்ட் பேஜுக்கு வரணும்னா 0 அழுத்தினீங்கன்னா தாராளமாக 0 அந்த பேஜோட லாஸ்ட் பேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அந்த பேஜோட டக்குன்னு ஹோம் பேஜுக்கு வரணும்னா இந்த ஹோம் பேஜை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதில் இருக்க இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி கால்குலேட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா, லென்த்து, ஸ்பீடு, டெம்பரேச்சர், வால்யூம், அதேமாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கால்குலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மூலிமா நீங்கள் தாராளமாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை பற்றி எனக்கு சத்தியமாக ஒன்றுமே தெரியாது. அதனால் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோட் பேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் விஷயம் எதாவது நோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை நியூன்னு கொடுத்துட்டு உங்களுக்கான நம்பர்ஸோ இல்லை எதாவது இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்.
அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஆட்டோ கால் ரெக்கார்டிங் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆட்டோன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை மேனுவலாக செலக்ட் பண்ணணும்னா ஒவ்வொரு நம்பராக நீங்கள் வந்து மேனுவலாக செலக்ட் பண்ணி நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம் தான் அது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் மாஸ்டர்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரீசன்ட் ஆப்ஸை க்ளீன் பண்ணணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபோன் வந்து லைட்டாக ஸ்லோவாகிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ரீசன்ட் ஆப்ஸை இல்லை க்ளீன் மெமரி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் க்ளீன் கொடுத்துருக்காங்க, டீப் க்ளீன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் ஸ்லோவாக இருக்குது, இல்லை உங்களுக்கான ஆப்ஸ் வந்து சரியாக லோட் ஆகலைன்னா ஜஸ்ட் இதை ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கான மெமரி வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்ளிங் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது மெமரி வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி விட்டுடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆப் ஏதாவது லோட் ஆகலைன்னா இது செம்ம ஸ்பீடாக லோட் ஆகும். அதுக்காக தான் இதை மெயினாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் உங்களுக்கு இயங்கிட்டு இருக்கு. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹெல்ப்லைன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கஸ்டமர் கேருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கஸ்டமர் கேருக்கு லைன் கனெக்ட் ஆகிடும். ஸோ தாராளமாக நீங்கள் இதில் பேசிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ கேம்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னது தான். அதுக்கப்புறம் ஜியோ 7 மியூசிக் கேட்குறதுக்கு, அதுக்கப்புறம் ஜியோ டிவி, ஜியோ மை ஜியோ ஆப். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிளான் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தாராளமாக இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்போ வந்து உங்களுக்கான பிளான் வேலிடிட்டி முடியுது, எப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும், இது வழியாகவே நீங்கள் ரீசார்ஜும் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான பிளான் டீட்டெயில், உங்களுக்கு அடுத்த பிளான் என்ன போடுறன்றது போது கொண்டு எல்லாமே நீங்கள் இந்த ஆப் வழியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 125 பிளான் போட்டிருக்கேன். எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா May 10th போட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பெய்ட் பிளானில் கொடுத்துருக்காங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 550 MB. ஸோ உங்களுக்கு வந்து பர் டே கொடுத்துருக்காங்க 512 MB கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ரீசார்ஜ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான என்னென்ன பிளான் இந்த தான் இப்போது அவைலபிளாக இருக்குன்றதை தாராளமாக இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் பண்டில்ஸ், அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிளான் ஆக்டிவேட்டாக இருக்குது, கரண்ட் பிளானும் நீங்கள் தாராளமாக இதில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மை ஜியோ ஆப் மூலமா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ வீடியோ கால்ஸ். உண்மையாகவே கைஸ் வீடியோ கால் ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் கால் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஜியோ டு ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹலோ ஜியோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி தான். உங்களுக்கான ஏதாவது சர்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் சர்ச் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப். ஸோ இந்த யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் ஆப் மாதிரி தான் இது. நீங்கள் வேணும்னா நீங்கள் தாராளமாக ஜியோ ஸ்டோரில் போய்ட்டு தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதேமாதிரி இதில் ப்ளே பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. எதாவது நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும்னா தாராளமாக இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளேயிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை சென்டர் பட்டன் எடுத்திங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து டவுனு, 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து அப்பு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்பாக இருக்குது. நான் 3 இப்போ 1 ப்ரெஸ் பண்ணுற பாருங்க வால்யூம் வந்து டவுன் ஆகும். இப்போ வந்து நீங்கள் சைடில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இப்போ நான் ஃபுல் வால்யூம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபுல் வீடியோ வந்து வச்சு பாருங்கள். ஸோ இந்த ஜியோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் இருக்குது. ஒய்ஃபை ஆப்ஷனை கட் பண்ணி வச்சுருக்காங்க. பழைய ஜியோ ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைன்ற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மேலே ஹப் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கான டார்ச் லைட்டு, அதுக்கப்புறம் பிரைட்னஸ் லெவல், ஏரோப்ளைன் மோடு, அதுக்கப்புறம் கால்குலேட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் அப்டேட் எதாவது வந்துச்சுன்னா இதில் நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு செட்டிங்ஸ் போகணுன்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா, ப்ளூடூத், அதுக்கப்புறம் ஜியோ லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலிங் ஃபெசிலிட்டி, காலிங் ப்ராட்காஸ்ட் மெசேஜ், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சவுண்ட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் டிஸ்பிளே, வாய்ஸ், சர்ச், அலர்ட்ஸ், டேட் அண்ட் டைம், லாங்குவேஜ், இன்புட் மெத்தட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் மெத்தடு, சிம் செக்யூரிட்டி, பர்மிஷன், டு நாட் ட்ராக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரௌசிங் ப்ரைவசி அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் கைஓஎஸ் அந்த சாஃப்ட்வேரோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், யூஎஸ்பி ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் சிஸ்டம்லாம் எதாவது கனெக்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிவிட்டு தாராளமாக இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா, ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, எவ்வளோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டோரேஜ் எடுத்திருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் டிவைஸ் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் டவுன்லோட்ஸ், நீங்கள் என்னென்ன டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் எதுவும் டவுன்லோட் ஆகலை, பேட்டரியோட லெவல் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லெவல் கொடுத்துடல, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இண்டிகேட்டர் மட்டும் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பேட்டரி பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கணுன்னா செட்டிங்ஸில் வந்து தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ டேட்டா இது வரைக்கும் யூஸ் ஆகிருக்குன்ற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கான எம்பி, ஸோ எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமே நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பட்டனை, அதாவது இந்த செகண்ட் பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன இப்போ கரண்ட் பிளானில் இருக்கீங்க, என்ன ரீசார்ஜ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ண போகிறீங்கன்றது அந்த மை ஜியோ ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிய பிளான் கொடுத்துருக்காங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பழைய டேட்டா எவ்வளோ இருக்குன்றதை இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வெளியே வந்து இந்த ஆப் போட்டு வெளியே வந்துடும். இப்போ இந்த பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கான மை ஜியோ ஆப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானோட டீட்டெயில், என்ன கரண்ட் பிளானில் இருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கான பிளான் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் இது வரைக்கும் ஜியோ ஃபோன் வாங்கியிருக்கீங்க, புது ஜியோ ஃபோன், பழைய ஜியோ ஃபோன் என்ன பண்ணீங்கன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களால் தான் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வீடியோ போடாமல் இருந்தாலும் நிறைய பேர் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.